ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம ஜூன் 28 சென்செக்ஸ் மந்த்லி எக்ஸ்பைரியில் நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக நம்ம 1 மணி அரவுண்டுக்கு வந்து பிவோட்லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ அந்த டைமில் 79,200 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து இந்த கேண்டிலில் வந்து ப்ரைஸ் என்ட்ரி போடுறதுக்கு ட்ரை பண்ணேன் 125ல். பட் வந்து மிஸ் ஆகி 160 வரையும் போச்சு. சரி 151 வந்து திரும்பி வந்து என்ட்ரி போடலாமான்னு பார்த்தேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறம் 135ல் ஒரு என்ட்ரியும் மொத்தம் 4 லாட் போடலான்னு இருந்தேன். அதனால் 2 லாட்டை வந்து 135லையும் இன்னொரு 2 லாட்டை 125லையும் போட்டேன். 115 வரையும் போயிட்டு திரும்பி வந்து மேலே ஏறிச்சு. நான் டார்கெட் வந்து 200 வச்சுருந்தேன். 2 டேஸ் பிஃபோரே வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி தான் டார்கெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருந்தோம். அந்த டைமில் 240 ரூபாய்க்கு வாங்கின ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 390 வரையும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுச்சு. நான் வந்து இன்ட்டு 2 டைம்ஸ்ன்னுட்டு 480 வரையும் வச்சுருந்தேன் டார்கெட்டு. ட்ரைனிங் ஸ்டாப் லாஸும் பண்ணலை. அதனால் வந்து எனக்கு திரும்பி நான் எஸ்எல் புக் பண்ணிட்டு திரும்பி வேறு என்ட்ரி எடுத்து தான் வந்து அன்றைக்கி ப்ராஃபிட்டில் முடித்தேன். அதனால் இந்த வாட்டி நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எய்ம் பண்ணியிருந்தது 125 வாங்கியிருக்கோம். ஸோ அரௌண்ட் ஒரு 250 போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எய்ம் பண்ணேன். கொஞ்சம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி மேலே போகும்போதே நான் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு ஆரம்பித்தேன். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸு 160 ஃபஸ்ட்டு போட்டேன். 170 சம்திங் போகும்போது 160 போட்டேன். அடுத்து 185 போடும்போது 175 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தேன். ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து 120 வரையும் போனது. நம்ம வெளியே வந்துட்டோம். அதோட சரி நல்லா ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி டே வந்து க்ளோஸ் பண்ணிடலான்ட்டு சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஒரு 120 வரையும் வந்துட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க கைஸ், 360 வரையும் போயிருக்கு. அதாவது 120ல் வாங்கினது வந்து இன்ட்டு 3 டைம்ஸே போயிருக்கு. நான் 240 டார்கெட் பண்ணது வச்சுருந்தேன்னா, ஆனால் ஹிட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 100 வைக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஏன்னா டேலோ வந்து 100.25 இருந்துச்சு. ஸோ 100 ஸ்டாப் லாஸ் வைக்கலான்னு நினச்சேன். ஸோ 25 பாயிண்ட்ஸு 50 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் 1:2 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரேடை முடிச்சிட்டோம். 2 என்ட்ரி எடுத்திருந்தேன். 135ல் ஒரு என்ட்ரியும் 120ல் ஒரு என்ட்ரியும் எடுத்தேன். 175ல் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி டே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிளாக ஏதோ ஒரு இடத்த மட்டும் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். என்ட்ரிஸ் வந்து நிறைய போடாதீங்க. லாட்ஸும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஏற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் லாட்ஸ் போடணும். ஏன்னா ப்ராஃபிட்டில் வரும்போது 500 வந்தாலும் நம்ம வெளில வந்துடணும். லாஸ் வரும்போதும் 300லேயே நம்ம வெளில வரணும். ஏன்னா ப்ராஃபிட் வரும்போது நம்ம சீக்கிரமாக வெளில வந்துட்டு லாஸ் வரும்போது நம்ம 0 ஆகிற வரையும் கூட ஒரு வாட்டி ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் முடிஞ்ச வரையும் 1:1 1:2 அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் 10 ட்ரேடில் 5 ட்ரேடு லாஸ் ஆனாலும் 5 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணும்போது நம்ம இது செய்யலாம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நான் ட்ரேடு எடுக்க வேணாம் அப்படின்ட்டு தான் நினச்சேன். ஏன்னா 2 நாளாக கண்டினியூவாக ப்ராஃபிட்டில் இருக்கும். ஏன்னா லாங் கேப் விட்டு திரும்பியும் 2 நாள் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ட்ரேட் எடுக்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ட்டு. பட் வந்து பிவோட்லேருந்து மேலே போச்சு. நல்லா தெரிஞ்ச இடம் அப்படின்றதால ட்ரை பண்ணேன். கரெக்டாக அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணல. இந்த இடத்துல ரிஜெக்ஷனுக்கோசரம் தான் இப்போ வந்து என்ட்ரி போடலான்ட்டு எடுத்தேன். அதுக்குள்ளேயே கேண்டில்ஸ் ஸ்பீடாக வந்துடுச்சு. ஸோ என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு. அதனால் விட்டுட்டேன். சரி நம்ம சேஸ் பண்ணி போய் எப்பயுமே சேஸ் பண்ணி தான் நம்ம கேபிட்டலை வந்து லாஸ் பண்ணுறோம். கரெக்டாக இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன். கரெக்டாக அரௌண்ட் 80-90 ரேஞ்சில் இருந்தது. இந்த இடத்துல என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன்.
இது என்ட்ரி போடுறதுக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணேன். சரி ஓகே, என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு டக்குன்னுட்டு. சென்செக்ஸ் பொறுத்தவரையும் எப்பயுமே இந்த மாதிரி தான் கேண்டில்ஸ் சரணிட்டு மேலே போகும் கீழே வரும். அதனால தான் ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் ப்ராப்பராக போட்டுட்டு வெயிட் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி இப்போ இன்கேஸ் வந்து இந்த இடத்துலலாம் வந்து ஏதாவது என்ட்ரி எடுத்திருந்தால் என்ன ஆகும்னு சொல்லி நினச்சி பாருங்கள். 360 இருந்தது, அடுத்து பாருங்கள் ரெண்டு மூணு கேண்டில்லையே அரௌண்ட் 100 வந்துருச்சு. ஸோ முடிஞ்ச வரையும் ஸ்டாப் லாஸை வந்து கம்பல்சரி போடுங்க. ஸ்டாப் லாஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே நம்ம கேபிட்டலை வாஷ் அவுட் பண்ணாமல் ப்ராஃபிட்டில் வந்துடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.